மூணாவது கட்டம். குர்ஆன் சுன்னால நேரடியான படைப்புகளையும் இல்லை, நபிமார்களை எதிர்க்க வேண்டிய கட்டங்களையும் இல்லை. மூணாவது என்ன? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய முக்கியமான ஆட்சி காலம். அந்த ஆட்சி காலத்திலையும் பேபிசாசி இல்லை. விளங்கிட்டா? இது மூணாவது அம்சம். அடுத்த சகோதரர்களே, நாலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டத்துக்கு வாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு உலகத்துக்கு நபியாக இப்ப அனுப்பப்பட போறாங்க. பேபிசாசிட ஃபுல் மசூரா அங்க நடந்திருக்கணும். ஏன்? இவரை கண்ட்ரோல் பண்ணினா நம்மட நம்பிக்கையை வளர்க்கலாம், நம்மட பிரச்சாரத்தை வளர்க்கலாம். பேபிசாசிகள் முழுமையாக செயல்பட வேண்டிய கட்டம் எது? இந்த நாலாவது கட்டம் தான். எப்படி ஜின்கள் எல்லாம் கூடினதாக அல்லாஹ் தஆலா சொல்றானோ, பேசிக்கொண்டதாக சொல்றானோ, அது மாதிரி இவர்கள் என்ன செய்யணும்? இந்த அதாவது பேபிசாசிகள் இறங்கணும். அந்த பேபிசாசி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலும் காணப்படலை. எந்த இடத்துலையும் முக்கியமான இடங்கள் இல்லை. ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் காணாம போறாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் தான் சொல்றான், லைலத்துல் ஜின்னுவாங்க, ஜின்னுடைய இரவு வேண்டு. அப்ப ரசூலுல்லாஹ் காணாம போறான். சஹாபாக்கள் எங்க நடந்துட்டோ, ஏதோ யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்களோ அப்படியெல்லாம் சொல்றாங்க. அதுலயாவது பேபிசாசி தூக்கிட்டு போயினாங்கன்னு அவங்க சந்தேகப்படலை. சந்தேகப்பட வேண்டிய முக்கியமான இடம் தானே. பேய் பிசாசுகள் தூக்கி விட்டு போய்விட்டதோடெல்லாம் கடின சந்தேகப்படலை. அப்படியெல்லாம் யாருமே என்ன செய்யலை, சந்தேகப்படலை. மீராஜுக்கு ரசூலுல்லாஹ் போனாங்க தானே, முழிச்சு பார்த்திருந்தா யாருங்க வழங்கி ரசூலுல்லாஹ் இரவுல இல்லையே, உலகத்திலே இல்லையே, அங்கேயாவது பேய் பிசாசு தூக்கிட்டு போனேன்னு என்ன செய்யலை, யாரும் சந்தேகப்படலை. அப்ப என்ன அது தூக்கிட்டு போக வேண்டிய முக்கியமான கட்டமே அதுதானே. இந்த மாதிரி முக்கியமான எந்த இடங்கள்லையும் பேய் பிசாசு என்னது சம்பந்தப்பட வேண்டிய முக்கியமான இடங்களிலெல்லாம் இந்த பேய் பிசாசுடைய அம்சங்கள் சம்பந்தப்படாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதிலிருந்து எங்களுக்கு என்ன விளங்குது தெரியுமா? இந்த பேய் பிசாசு என்ற ஒரு இனம், ஒரு படைப்பு இருப்பதாக நம்புவது 100க்கு 100% அல்ல, அது கூட நினைச்சுக்கினால் பொய் தான். இது ஒரு போலியான நம்பிக்கை. இது மக்களுக்கு மத்தியில் ஊடுருவிக்குது, ஏதோ ஒரு காரணம். ஆனால் இப்படி ஒன்று வரலாற்றில் அப்படி முதலாக எடுக்க வேண்டியதுதான். பேய் சிரிக்கா இல்லை இடத்தை இப்படி தான் ரிசர்ச் பண்ணணும். உலகத்தில் பேய் பிசாசு இருந்தா அல்லாஹ் அந்த இனத்தை சொல்லிக்கணும், அல்லது இருக்க வேண்டிய முக்கியமான கட்டங்களில் இருந்திருக்கணும். எங்கேயும் அவங்க சம்மந்தப்படலை. சும்மா பாலத்தால போறவனை தூக்குறப்பே நபியை தூக்காதா? சும்மா பாலத்தால போறவனை கொல்லுறப்பே அங்க பழி வாங்காதா? எங்கேயுமே அப்படி ஒரு கட்டம் வராத நம்ம பார்க்கிறோம். சகோதரி, இது எங்களுக்கு எதை காட்டுகிறது என்றால், இந்த பேய் பிசாசு என்ற ஒரு படைப்பை அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லவும் இல்லை. இது ஒரு கற்பனை, வெறும் யூகம். இது நாங்க முதல் கட்டமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இரண்டாவது ஒரு நியாயமான கேள்வி. என்ன நியாயமான கேள்வி? பேய் பிசாசு இல்லை என்று சொன்னால், இதுதான் முக்கியமான ஒரு கேள்வி. பேய் பிசாசு இல்லைண்டா இன்றைக்கு டெலிஃபோன் இருக்குது, மொபைல் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, ஸ்பீடாக தகவல் கொடுக்கக்கூடிய எல்லா விதமான மீடியாக்களும் இருக்குது. இன்றைக்கு ஒரு செய்தி உருவம் ஃபுல்லாக பரவ வாய்ப்பு இருக்குது. ஆனால் எப்படி இந்த மீடியாக்களே இல்லாத காலத்தில் உலகம் ஃபுல்லாக பேய் பிசாசை நம்பினாங்க? யார் பிரச்சாரம் செஞ்சது? பேய் பிசாசு பிரச்சார அமைப்பு ஒன்று இருந்துச்சா? இல்லை, மீடியாவே இருக்கல. இஸ்லாம் பரவினது ஓகே, எல்லாரும் பிரச்சாரம் செஞ்சாங்க. பௌத்த பரவினது ஓகே, எல்லாரும் பிரச்சாரம் செஞ்சாங்க. கிறிஸ்தவம் பரவின ஓகே, எல்லாரும். பேய் பிசாசை யார் பிரச்சாரம் செஞ்சது? உலகம் ஃபுல்லா இந்த 500 கோடி மக்கள் இருந்தாலும் பேய் பிசாசை பற்றி ஒரு நம்பிக்கை உள்ளத்துல இருக்குதா இல்லையா? ஏதோ அடிப்படையிலாவது இந்த நம்பிக்கையை பிரச்சாரம் செஞ்சது யாரு? மீடியா இல்லையே. ஒரு அதை இன்டர்நெட்ல படிச்சாவது, மொபைல்ல போயாவது இப்படி தெரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல. 1400 வருஷங்களுக்கு முந்தி இருந்து, இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு பேய் பிசாசு நம்பிக்கை குறையண்டு வைங்க, என்றைக்கோ கூட எப்ப இந்த மீடியாவே இல்லாத காலத்துல பேய் பிசாச கடுமையா நம்பிக்கிறாங்க. எப்படியெல்லாம் நம்பிக்கிறாங்க தெரியுமா? பேய் பிசாசுல சில பண்புகள் இருக்குதானே, குணங்கள் இருக்கு. அதுல ஒத்துமை. இலங்கையில நம்புறது அப்படித்தான் இருக்கும், இந்தியாவில நம்புறது அப்படித்தான், மற்ற மேற்கத்தியத்துல நம்புறது அப்படித்தான். பேய் பிசாசு நம்பிக்கை உலகத்துல எல்லா இடத்துலயும் இருக்குது. இந்த மேற்கத்தியத்துல வெஸ்டர்ன்ல இல்லைன்னு நினைக்கிறாங்க. நான் பின்னால சொல்றேன் வெஸ்டர்ன்ல எவ்வளவு பேய் பிசாசு நம்பிக்கை இருக்குன்னு. சகோதரர்களே, இந்த பேய் பிசாசு நம்பிக்கை உலகம் ஃபுல்லா ஒரே மாதிரி வளர்ந்துருக்குது. எப்படி? உதாரணமா என்னது, பேய்க்கு கால் இல்லை அப்படித்தானே? கால் இந்த பார்க்கறத முதல்ல பேய் ஒன்று வருதுன்னா காலை தான் பார்க்கணும். நான் கரண்டை கீழே கொடுத்தா கண்டுபிடிக்கல. கரண்டை கீழே கொடுத்தா இவர் பேயா மனுஷனான்னு கண்டுபிடிக்க கஷ்டம். ஏன்னா அது என்னது மூடிக்குமே, திறந்திருந்தா இவருக்கு கால் இருக்கா இல்லையான்னு என்ன செய்யலாம்? நிலத்துல படாது. முக்கியம் என்ன தெரியுமா? அதாவது நிலத்துல படாத அமைப்புல ஒரு கால் இருக்குது. பேய் பிசாசுடைய முக்கிய பண்பு இதுதான். இந்தியாலே நம்பிக்கை, மேற்கத்தியத்திலே நம்பிக்கை, இங்கேயும் நம்பிக்கை. அது எப்படி மீடியா இல்லாத காலத்துல ஒரே விதமான நம்பிக்கை வந்துச்சு? இங்கே 5 நேரம் தொழுறாங்க, சவுதியில 5 நேரம் தொழுறாங்க, அங்கே நம்புற இஸ்லாமிய ஒற்றுமைடுவோம். பேய்க்கு மட்டும் காணாம இருக்க கூடாது.
அதை எப்படி பேய்க்கு மட்டும் அந்த பண்பு சரிசமன் அவன் உலகம் ஃபுல்லா கால் இல்லாதான் பேய். அடுத்த பேய்க்கு ரெண்டே ரெண்டு நிறம் தான் உலகம் ஃபுல்லா, வெள்ளையும் கருப்பும். பச்சை பேயும் புதுசா வந்து இது, அதை நான் பின்னால சொல்லுவேன் தானே. புதுசா ஒரு பச்சை பேயும் வருது. ஆரம்ப கால நம்பிக்கையில உண்டு வெள்ளையும் கருப்பும் தான் பேயுடைய நிறம். இது உலகம் ஃபுல்லா அதான் நிறம். யார் பிரச்சாரம் செஞ்சது? எவர் கொண்டு போய் சேர்த்தது? மீடியால. அப்ப இது பேய் பிசாசு உண்மை எடுத்துக்க ஆதாரம் இல்லை. இதெல்லாம் நியாயமான கேள்விகள். முழு உலகத்திலையும் ஒரே நிறம். மற்றது வகை, பேயிட வகை. ஸ்ரீலங்காவில் உள்ள வகை வந்து இந்தியாவில் உள்ள வகை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ்ல சொல்றான், அரபுல சொல்றான், ஒவ்வொரு மொழியில அந்த வகையை சொல்றான். என்ன பேயிட வகை இருக்குது? அதை இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம். என்ன ரத்த காட்டேரி என்று பேயிட பேர வகைகள் உண்டு. விளங்கிற பேரை பார்த்தாலே பயமா தான். ரத்த காட்டேரி, சங்கிலி பிசாசு, மோகினி